சூழ்நிலைக்கு கூட்டணி அமைக்கிறது ரெடி பண்ணாங்க. நாங்க தயாரான நடித்த தப்புலாம். நாங்க 112 நான் போய் காட்டுற போது என்ன சொல்லிட்டேன், 106 பேர் இருக்கிறான்னு சொல்லி அவங்களோட ஒரு கூட்டணி போட்டாங்க. இதை நான் சொல்ல, தமிழ்நாடு இந்திய முஸ்லீம் லீக்குடைய தலைவர் சொன்னாரு. 2 பேர் பேசுன உண்மைதான். நாங்க அந்த கூட்டணி தான் இருந்தோம். ஆகவே அப்படிப்பட்ட கூட்டணியை நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே நாங்கள் இருவரும் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதிக்கு பின்னாலே நாங்கள் நிற்போம். அவருடைய ஆட்சி நிரந்தரமாக தமிழ்நாட்டில் நடைபெறுவதற்கு நாங்கள் உறுதியாக இருப்போம். அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாம் பேசவே இல்லை. தவறு இல்லைங்களா அவர் சொல்றாரு. மக்கள் தவறு இல்லையான்னு கேட்பாங்க. ஏனுங்க தென்குரும் வடகுரும் சேரலாமா? சேருமான்னு கேட்கிறேன். சேராதுல அது மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலயும் போயிட்டே இருக்கோம். போய் நடத்துவோம். சின்ன சின்ன இடத்துலயே பகுதி இருக்க இடத்துல 100 பேர் 200 பேர் கடை வாங்குவோம். அதுக்கு டைம் வேண்டி இருக்கு. ஷார்ட் டைம் கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு, கவர்மெண்ட் பட்ஜெட் கொண்டு வரதுக்கு எல்லாம் நாங்கெல்லாம் அடிப்படை வேலை அவங்க செய்ய வேண்டியிருக்கு. போட்டிருக்கிறோம். 9 மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படும். 9 months அனைத்துமே. 41 பேருக்கு வழங்கல. அதே தெரியாது சொல்லிட்டு அதே போல மற்ற இடங்கள்லயும் அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. எதிர்கட்சிக்காரங்க என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கும் வழங்குறீங்களா? அதே தாவைக்காவுடைய கூட்டத்துல பல இடங்கள்ல பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. நான் ஒரே என்ன சொல்லிடுறதுக்கு, தென் மாவட்டத்துல நம்ம ஸ்டெர்லைட் ஆலையில தூத்துக்குடியில உயிரிழந்தாங்கல்ல, அவங்க அந்த கருணை அடிப்படையில அப்பயே அந்த கவர்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா? அப்ப யாரு நீ கேட்கல? அதுக்கு பின்னால பெண்டிங் எத்தனை பேர் இருப்பாங்க? லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க கருணை அடிப்படையில. ஏன் கொடுத்து நீ கேட்டீங்களா? நான் கேட்டதை உங்க டிவி நிறுத்தி கொடுவாரு. அதனால யாரும் கேட்கல. நாங்க சாப்பிட்டா இருக்கிறோம். இல்ல நினைவு சின்னம் வாய்ப்புன்னு சொல்லியிருக்காரு. அரசாங்கம் சொன்னாரா? இல்ல அரசு சொல்லி இருக்காரு. சிபிஐ எல்லாம் கேட்பாங்க. ஸ்டெர்லைட் பத்தி தெரிஞ்சுப்பா இல்லையா? அங்க உயிரிழந்த இடத்துல அப்பயே பணியாளை கொடுக்கலையா? அது எத்தனை பேர் கருணை அடிப்படையில் இருக்காங்க? அதை ஓவர்லுக் பண்ணி கொடுக்கலையான்னு கேட்டாங்க. கொடுத்தாங்களா இல்லையா? கட்சி நிகழ்ச்சி இல்ல, அது வேறுங்க. போராட்டம் ஒன்றுதான். கட்சியில வர கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் என்ன சும்மா இருந்ததுல தேர்தல் பணிக்காக செய்யற போது இந்தியாவிலே முதல் முறையாக இவ்வளவு பேர் இறப்பு என்பது இதுதான் முதல் தடவை. 1-2 பேர் டெத் ஆவாங்க. 41 பேர் என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில் நடக்காத. அதுக்கு என்ன காரணம்? இட நெருக்கடியில் கொண்டு விட்டாங்க. ஒரு வண்டிகளை அந்த டைரக்ஷன் கொண்டு விட்டுட்டாங்க. அதை பாதுகாக்க வேண்டியது யாரு? ப்ரீவியஸ் கவர்மெண்ட் தானே பண்ணிருக்கோம். இது கோர்ட்டில் கேஸ் நடக்காதனால கொஞ்சம் நம்பரான சிபிஐ கேஸ் இருக்கு தரவா. அதுதானே அவன் கூலி கொடுக்காத அவி விட்டுட்டு போனதுக்கு நான் இவரு பொறுப்பா? 2 ஆண்டு காலமா இது பாக்கி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இது அதான் சொல்லி இருக்கிறோம். இது நிதி துறையில இருக்குது. அவங்க கிட்ட பரிந்துரை பண்ணி இருக்கிறோம். எவ்வளவு சீக்கிரம் இந்த ஆண்டு அந்த உற்பத்தி வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் செட்டில் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அந்த நடவடிக்கை எடுத்துக்கணும். வேகமாக விரைவாக நடைபெறும். பாலாஜின்னு சுற்றுச்சூழல் பொல்யூஷன் கண்ட்ரோல் மினிஸ்டர் வருகிறது. பல ஆலைகளை இப்போ சீல் வச்சு பண்ணிட்டாங்க. அது திறக்க முடிஞ்சுதான். இந்த கேள்வி கேட்குறீங்களா? நான் சொல்லிடுறேன். காத்தால சீல் வைப்பாங்க, ராத்திரிக்கு காத்தால திறந்துக்குவாங்க. தெரியுமா தெரியாதா? நடந்தே இல்லை இது வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் சீல் வச்சு ஓப்பன் ஆயிருக்குதா? கிடையாதுங்களா? நல்ல ஆட்சி நடக்குதுன்னு வாழ்த்துக்கள். நன்றி.